நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இறைவா மூவொரு கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றி புகழ்கின்றோம். இதோ இந்த நாளை மீண்டுமாக கொடுத்திருக்கிறீர். இந்த ஒரு மணி நேரத்தை எங்களுக்கு மீண்டுமாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நாளிலே 24 மணி நேரங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஆராதனை நேரம். ஆண்டவரே, ஆமென். இந்த ஒரு ஆராதனை வேளையிலே எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்க ஒன்று கூட்டி சேர்த்தீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி கூறி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ திருப்பாடல் ஆசிரியர் 104வது இதோ திருப்பாடலிலே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உயிர் நீர் கொடுத்தது. ஆண்டவரே, உம்முடைய உயிர் மூச்சால் நீர் ஊதவே இதோ மனிதன் உருவாக்கம் பெற்றார். இதோ மனித படைப்பு அரங்கேற்றம் அடைந்தது. ஆண்டவரே, உம்முடைய உயிர் மூச்சால் நாங்கள் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும்
நீர் இருக்கிறீர், அதிலே ஆண்டவரே நீர் வாழ்கிறீர், நீர் கொடுத்த மூச்சு இருக்கிறது ஆண்டவரே. இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே தான் நாங்கள் எல்லாம் இதோ இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் இதோ இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் ஒரு மனித படைப்பாக எங்களை நீர் படைத்து உருவாக்கி இதோ எங்களுக்கு ஒரு மனிதனாக வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நீர் கொடுத்த இந்த உடல் உறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களோடு இருக்கக்கூடிய துணையாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணி செய்ய நல்ல அலுவலகத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ வகையிலே நீர் எங்களுக்கு எல்லா வகையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இதோ நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கெல்லாம் சேர்த்து இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல உணவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்கு சென்றாலும் வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பாக நீர் வலம் வருவதற்காக, துணை வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உயிரோடு வாழக்கூடிய தெய்வம் நீர். இதோ எங்களுக்கு உயிரை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பாவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆற்றலையும் ஆறுதலையும் கொடுத்து எங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு புதிய வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு ஆராதனை செய்து இந்த பாடல் பாடி எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா.
திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா,
ஓசன்னா அல்லேலூயா 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 ஓசன்னா. என் ஆண்டவரே, எங்களுக்கு உயிரை கொடுத்து எங்களோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மேன்மை மிகு கர்த்தரை உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வாழ்வை கொடையாக கொடுத்ததற்காக உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தொட்டு ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருப்பது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதியும். நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை நாங்கள் முழுமையாய் பயன்படுத்த, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய உயிரை பயனுள்ள விதத்திலே, வாழ்நாள் எல்லாம் பயனுள்ள விதத்திலே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற இந்த வாழ்வும் நாங்கள் கொண்டிருக்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாவற்றுமே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடையாக கொடுக்கிற கொடையே என்பதை உணர எங்களுக்கு கற்றுத்தாரும். வாழ்விலே சாவின் விளிம்பிற்கு சென்று வந்து திரும்பி ஒவ்வொருவரிடம் கேட்கிற பொழுது வாழ்வு எவ்வளவு பெரியது, எப்படி வாழ வேண்டும் என்ற புதிய திட்டத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் சாவின் விளிம்பில் சென்ற பொழுதுதான் அவள் உணர்கிறார்கள், இந்த வாழ்வு என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் அல்ல, அது கொடையாக தானமாக கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது. எனவே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ முயற்சி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பல நேரங்களிலே வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கிறீர், இலவசமாக தானமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். எனவே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை முழுமையாய் பயன்படுத்தி உமது இறையாட்சியை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வதற்கு முழு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருக்க மறந்திருக்கிறோம், தவறி இருக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். வாழ்வை கொடையாக கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்கின்ற வேளையிலே ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே நீர் கொடையாக கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த, எங்கள் வழியாக எல்லா மக்களும் இன்னுமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உனக்கு கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களோடு உடன் பயணியும் ஆண்டவரே, நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடி உம்மை போற்றி புகழ்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இருவரை தாங்கி நீரே. சோது போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இருவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடந்தீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. திருப்பாடல் 104. அனைவரும் சொல்ல வேண்டிய பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடை என அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. எங்களை எந்நாளும் நேசிக்கின்ற அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள்
உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ்ந்தேற்றுவதற்காக, உம்மை நாங்கள் எந்நாளும் வாழ்த்துவதற்காக, நன்றி கூறுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இதோ பலவீனத்தோடு உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். குற்றங்கள் குறைகளோடு உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். எங்களது நாவை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகின்றோம். தொட்டு புனிதப்படுத்தியருளும் ஆண்டவரே. உம்மை புகழாத நேரத்திலே ஆண்டவரே பாவங்களிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம். பண்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உம்மை புகழ்ந்து துதிப்பதற்கும் நீர் தந்த இந்த அழகிய அழகான இந்த நாவை ஆண்டவரே நாங்கள் பிறரை புண்படுத்துவதற்கும் காயப்படுத்துவதற்கும் உறவுகளிலே பிளவை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்தி இருக்கின்றோம். மன்னிப்பை வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. எம் நாவை புனிதப்படுத்தியருளும் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்தேத்தாத இந்த நாவும் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடி ஜெபிப்பது போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே உறவு முறிவுக்கு எங்கள் நாவு காரணமாயிருந்திருக்கிறது. சமூகத்திலே பிரச்சனைகளுக்கு எங்கள் நாவு காரணமாயிருந்திருக்கிறது. ஆண்டவரே, பல்வேறு நேரத்திலே பாராட்டுவதற்கு கூட எங்கள் நாவை நாங்கள் பயன்படுத்தியதில்லை. எப்பொழுதும் குறை பாடுவதற்கும் புரணி பேசுவதற்குமே எங்கள் நாவை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். படைப்பின் நோக்கம் தவறிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எம் நாவை புனிதப்படுத்தியருளும் ஆண்டவரே. எந்நேரம் உமக்கு நன்றி கூறவும் உம்மை புகழ்ந்து துதிக்கவும் என் நாவை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். அன்பு தெய்வமே இறைவா, பல நேரங்களிலே உம்மிடம் பேசுகிறோம் என்ற போர்வையிலே நாங்கள் பிதட்டி இருக்கிறோம். எங்கள் பெருமை பாடியிருக்கின்றோம். தேவைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏதோ ஒரு மனிதரிடம் பேசுவது போல எல்லா தேவைகளையும் தாரும் 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 என்று எங்கள் நாவிலே நாங்கள் வசைப்பாடியிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தருணங்களிலெல்லாம் எங்கள் நாவை பயன்படுத்தி உம்மை புகழவும் உமக்கு நன்றி கூறவும் தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் நாவை புனிதப்படுத்தி அருளும் ஆண்டவரே. எந்நேரமும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு புகழ் பாடுங்கள் என்ற இறை வார்த்தையை ஏற்க மறுத்து ஆண்டவரே குறையே நாங்கள் பாடியிருக்கிறோம். மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் நாவை புனிதப்படுத்தி அருளும். எங்கள் நாவிலே ஆடுகின்ற, எங்கள் நாவை புனிதப்படுத்துகின்ற, எங்கள் நாவை பலப்படுத்துகின்ற பாடலாக வா என் இறைவா. தேவா, எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரும் தேவா, எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரும் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் இறையரசி
வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா சிறு கணம் எரியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா நான் சிறு கணம் எரியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா உன்படி செய்வதிலே எந்த ஆசை தீரவே தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே உன்படி செய்வதிலே எந்த ஆசை தீரவே தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா உன்னருள் மேன்மையான் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரும் தா என் அன்பு தேவனே, என் நாவில் எழுகின்ற பாடலாய் வா, என் மனம் பாடுகின்ற புகழாய் நீ வா என்று சொல்லி என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த அழகான பாடலை நாம் பாடினோம். இதில் இருக்கின்ற வார்த்தைகளை நாம் எவ்வளவு உள்வாங்கினோம், எவ்வளவு உணர்ந்து பாடினோம், எவ்வளவு தியானித்து பாடினோம் என்று எனக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆண்டவரே, நான் எந்த வேலியாக என்னலம் கொண்டேன், தன்னலம் கொண்டேன், சுயநலம் கொண்டேன், அதை ஒரு வேலியாக அமைத்து கொண்டேன். நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எந்த குற்றமும் செய்யாதவன், இவன்தான் பிரச்சனை, இவர்கள்தான் பிரச்சனை, என் கணவன், என் மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைகள், என் உடன் பணி செய்கின்ற பணியாளர்கள், என் நண்பர்கள், இவர்கள்தான் பிரச்சனை. நான் நல்லவன், நான் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, நான் நியாயவாதி, நான் நீதிமான், நான் நேர்மையாளன், நான் உண்மையானவன். இப்படிப்பட்ட வேலிகளை அமைத்துக்கொண்டு நான் எப்பொழுதும் என் மனதை நான் நல்லவன் என்று என்னை நான் சரி செய்து கொள்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இந்த அகில உலகத்திலும் வாழ்கின்ற ஆண்டவர். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வார், இந்த உலகத்தையெல்லாம் ஆள்கின்ற தேவன் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தினார்? மனிதனாக பிறக்கின்ற அளவிற்கு. இந்த மனித சமூகம் அனுபவிக்கின்ற அத்தனை துன்பங்களையும், பலிகளையும், சுமைகளையும், குற்றச்சாட்டுகளையும் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு மனிதனாய் செத்து, அதுவும் கேவலமான சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு நான் உணர்ந்திருக்கிறேன். இதை உணராமல் என் உள்ளமே, என் உயிரே, என் ஆண்டவரை போற்றிடு என்று நான் என் உயிருக்கும் என் உள்ளத்திற்கும் என்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் போதுமா?
செய்ய வேண்டாமா? ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நம் நற்செய்தியிலே வாசித்தோம், இரவு முழுதும் அவர்கள் பாடுபட்டும் ஒரு மீன் கூட, மீன் குஞ்சு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீர் சொல்கிறீர் என்று நான் வலையை போடுகிறேன், ஒன்றுமே கிடைக்காது என்று எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு போடுகிறார். அவர்கள் கனவிலும் அவருடைய அத்தனை ஆண்டு அனுபவத்திலும் பெற முடியாத அளவுக்கு மீன்பாடு கிடைக்கிறது. பேதுரு தனது குற்ற உணர்வை எண்ணியவராய், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும், உங்க கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது என்பதை உணர்கிறார். அத்தனை சீடர்களையும் அவர்கள் நெருக்கமாக வைத்து அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் அத்தனை பேரும் அவருடைய துன்ப நேரத்தில் அவரை விட்டு அகழுகிறார்கள். உயிர்த்த ஆண்டவர், நீங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா எவ்வளவு நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் நற்செய்தி 13, 14, 15, 16, 17 இத்தனை அதிகாரங்களும் அவர் நெருக்கமாக என்ன பேசினார் என்பதை யோவான் அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அணு அணுவாக அவர்களுக்கு அத்தனையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவரை அனாதையாக விட்டு போனார்கள். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை குற்றப்படுத்தினாரா? ஆனால் அவருடைய கனவான இறையாட்சியை குறித்து தான் அவரிடத்தில் பேசினார். அவர்களுக்கு சமாதானத்தை சொன்னார். அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து, குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, நீங்கள் குற்றப்பட வேண்டிய அவசியமில்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை, சமாதானமாக இருங்கள், கூல் என்று சொல்கிறார். அன்பர்களே, என் ஆண்டவரை, நம் ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால், என் உள்ளத்தில் பிறரை குற்றப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, எனக்கு முன்னால் என் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இறையாட்சிக்காய் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், என் குடும்பத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பணி வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, எனக்கென்று ஒரு பெரிதாய் ஒரு கனவை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறாரே, இதுதானே முக்கியம். அதை செய்து முடித்து என் ஆண்டவருக்கு முன்னால் நான் நிற்கின்ற பொழுது, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், என் இறையாட்சிக்கு எனக்கு நீர் புகழ் சேர்க்கின்ற, மகுடம் சேர்க்கின்ற மாணிக்கமாய் இருந்திருக்கிறாய் என்றுதானே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார். ஜெப உணர்வோடு இந்த பாடலை பாடுவோமா? என் ஆண்டவரை, நம் ஆண்டவரை துணைக்கு கூப்பிடுவோமா? இன்றாவது இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம், ஜெபமாய் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானையா. என் வைத்தியர் நீரே, என்
நீங்க தானப்பா, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆமாண்டவரே, எப்பொழுது துன்பம் எங்களை சூழ்ந்து கொள்கிறதோ, எப்பொழுது கவலையும் கண்ணீரும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறதோ, அப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், ஆண்டவரே நீர் இல்லாம என்னால வாழ முடியல அப்படின்னு. ஆனா என்னிடம் பணம் இருக்கிற பொழுது, நான் நல்ல பதவியில் இருக்கிற பொழுது, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று நான் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது, உம்முடைய அன்பை நான் மறந்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இன்றைய இந்த நாளில் என் உயிரே ஆண்டவரை போற்று என்று சங்கீத ஆசிரியர் அழைக்கிற இந்த நேரத்திலே, நாங்கள் எங்களுடைய வேதனை காலத்தில் அதிகமாக உம்மை தேடுகிறோம். மகிழ்ந்திருக்கிற காலங்களில் பல நேரங்களில் உம்மை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் நாங்கள் தவிக்கிற பொழுது, துடிக்கிற பொழுது வேறு யாரிடம் போவோம்? ஆமாண்டவரே, பல நேரங்களில் ஏமாந்து, பல நேரங்களில் தடுமாறி, எங்களது பாதையில் நாங்கள் வழிமாறி திரிகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய உடனிருப்பை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதோ இந்த நாளிலே இந்த மாதா தொலைக்காட்சிக்கு முன்பாக கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற உம்முடைய இந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும், சகோதர சகோதரிகளையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இல்லங்களிலே நோயாளிகளாக, இல்லங்களிலே வயது முதிர்ந்த நிலையிலே உமது பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, எங்களுடைய பெற்றோர்களை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பவரே, அவர்களுக்கு சுகம் தருபவரே, அவர்களுக்கு நலம் தருபவரே, அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் உயிரே கலக்கம் கொள்ளாதே என்று அவர்களை கை நீட்டி சொல்லுங்கப்பா. இதோ உங்களை மட்டுமே நம்பி காத்து கொண்டிருக்கின்ற, உங்களுடைய உதவியை கையேந்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஆறுதல் வேண்டும், உங்களுடைய அன்பு வேண்டும், உங்களுடைய உடன் இருப்பு வேண்டும். தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும். கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என் உயிரே, என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான்.
கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றான் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றான் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என் உயிரே, என் ஆண்டவரே, என்றும் எங்களோடு இருக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதை இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே, உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே இதோ உயிருக்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் பல நிலைகளிலே அங்கீகாரம் இழந்து மரியாதை இழந்து எந்த ஒரு நிலையிலும் கண்டுகொள்ளப்படாமல் ஒரு துச்சமாக மதிக்கப்படக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் உயிர் இருக்கிறது, அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இதோ கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணரச் செய்தருளும் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த உயிர் எல்லாருக்கும் ஆனது, பொதுவானது ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே இன்னும் அதிகமாக இந்த உயிரை துச்சமாக நினைத்து இதோ தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி, போதை பொருட்களுக்கு அடிமையாகி தங்களுடைய உயிரையெல்லாம் மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற உறுதியான மனநிலையை, மனமாற்ற நிலையை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஏதாவது ஒரு சூழலிலே மனமுடைந்து இந்த உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கக்கூடிய, தற்கொலைக்கு முயல நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலையிலிருந்து அவர்கள் மாற்றம் பெற்று இதோ ஆண்டவர் கொடுத்த இந்த உயிர் அவருக்கானது, அவர்தான் முடிவு செய்வார். இது வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை அவர் கையில் ஒப்படைக்கக்கூடிய உரிமை நம்மிடம் இருக்கிறது. இது அவர் கொடுத்தது, அவரே எடுத்துக்கொள்வார் என்று
அந்த உயிரை மதித்து வாழக்கூடிய அந்த பொறுப்புணர்வை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ அந்த வேளையிலே ஆண்டவரே, உயிருள்ள ஜீவன்கள், உயிருள்ள நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம். அனைவரையும், அனைத்து உயிரினங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உயிருள்ளவரை உமக்காக புகழ் பாடவும், உம்முடைய இறையாட்சி விழுமியங்களுக்காக உயிர் கொடுத்து வாழவும் எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க வாழ்க
வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.